gathered with bowed heads and full hearts to honor the beloved memory of Subbarayan uncle. To know you, he was our mentor and he was very special. I invite two graceful mothers, Vijaya Shanmugam and Kavya, our volunteer, to light the gratitude lamp. திருவாசகம் மீண்டும் தொடர்ந்தது. 658 பாட்டு திருவாசகம் அப்படியே சொல்லி 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 காலையில வரைக்கும் பாடி காலையில உடம்ப கொண்டு போய் சமாதி வைத்து மாத்ரு பூதேஸ்வரர் சந்நிதி உருவாக்கப்பட்டது. எதுக்கு இதை சொன்னேன் தெரியுமா? இறந்தவர்களுக்கு நாம் எதுவும் செய்ய முடியாது. இருக்கிற போது ஏதோ பண்ணனாத்தான் உண்டு. இறந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணனாலும் அவங்களுக்கு போய் சேருமா சேராதா எவ்வளவு பேர் சந்தேகப்படுறோம். இறந்த ஆன்மாக்கள் மேலே போகும் பொழுது இருட்டில் போவார்கள். கருட புராணத்தில் அவ்வளவு பயமுறுத்தலாம். அப்படியெல்லாம் போற பொழுது திருவாசகம் கேட்டுக்கொண்டு இறந்தால் அந்த ஆன்மாக்களுக்கு தீப ஜோதி தெரியும். அந்த வெளிச்சத்திலே அவர்கள் மிக நன்றாக போவார்கள். கைய வச்சார் பகவான். எந்தடா திருச்சுழின்னு போட்டிருக்கு. பெரிய புராணத்திலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருச்சுழியில் இருந்ததை சேக்கிழார் பாடக்கூடிய இடம். அப்படி திருச்சுழின்னு பார்த்த உடனே அண்ணாமலை முதலியார் கேட்டார், சாமி உங்க ஊர் திருச்சுழியா? சாமி பேசவே இல்லை, தலையை மட்டும் அசைச்சு. முதலியார் ஆள் விட்டார். திருச்சுழியிலேருந்து இவங்க மாமா வந்துட்டார். வெங்கட்ராமா இப்படி வந்து உட்கார்ந்துட்டியே, உன்னை நம்பித்தானே நாங்க எல்லாரும் இருக்கிறோம்.